தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. யார் தேவனின் பிரகாரங்களில் வசிப்பார்கள்? சங்கீதம் 65 உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் தேவனை தேடி உண்மையாய் அவரை நாடி அவர் மீது நம்முடைய வாஞ்சியை வைத்து அவருடைய கிருபைக்காகவும் இரக்கத்திற்காகவும் நாம் அவர் மீது பயபக்தியோடு இருந்து பரிசுத்தத்தை காத்து கொள்ளும் பொழுது அவர் நம்மை நன்மையினால் திருப்தியாக்குவார். நித்திய வீட்டிற்கு அழைத்துச் செல்வார். நம்மையும் பரிசுத்த பாத்திரங்களாக அவர் மாற்றி விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருக்கச் செய்வார். சங்கீதம் 86 கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவனிடம் நம்மை அர்ப்பணிப்போம். அவருக்கு பயந்து நடக்கும் பொழுது அவருடைய கிருபையையும் இரக்கத்தையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். நிச்சயம் நம்மை அவர் எடுத்து பயன்படுத்துவார். தம்முடைய வழியை நமக்கு போதித்து நம்மை வழிநடத்துவார். பரிசுத்தத்தின் பாதையில், நீதியின் பாதையில் நம்மை வழிநடத்தி செல்வார். எபேசியர் 1 தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, அவர் நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய சித்தம் அறிந்து நாம் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து அவரிடம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த ஆவியினால் நிரப்பி நம்மை பயன்படுத்துவார். தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள் உலக தோற்றம் முதலாய் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எரேமியா 31 நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மை நாம் அவரிடம் தாழ்த்தி அர்ப்பணித்து, தேவனே, என்னை உம்மண்டை அர்ப்பணித்தேன், எடுத்து பயன்படுத்தும். என்னை உம்முடைய சித்தத்திலே விசுவாசத்திலே உறுதியாய் நிலைத்து நின்று இந்த உலக வாழ்வில் என்னை காத்துக்கொள்ளும். என் ஆத்துமாவை காத்துக்கொள்ளும். என் இருதயத்தை பரிசுத்தத்தால் நிரப்பும் என்று அவரிடம் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். அவர் பரிசுத்த ஆவியினாலே நம்மை தாங்கி வழிநடத்துவார். அவரை நம்புகிறவர்களை அவர் நிச்சயம் நித்திய வீட்டில் அவருடைய பிரகாரங்களில் பிரவேசிக்க கிருபை செய்வார். ஆமீன்.